ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேலுக்கு கொடுக்குறதுக்கு லில்லி பல்ப் ஸ்பாட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். போன வீடியோவில் 5 வெரைட்டி லில்லி பல்ப் சேல் வீடியோ போட்டிருந்தேன். பல்பு கேட்குறவங்க இந்த பல்பு மெச்சூர் ஆனதா, ஜெர்மினேஷன் ஆகுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த எல்லா பல்புமே பாட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது தான். எங்கள் கார்டனில் செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கிற பல்ப்ஸ் தான் எல்லாமே. ஜெர்மினேஷன் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ 5 வெரைட்டி என்னென்ன பல்பு, எத்தனை பல்புன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீனம் லில்லி. பூ இப்படி தான் இருக்கும். பல்பு சைஸ் இது தான். இதில் ஒரு பல்பு கொடுக்குறேன். செகண்ட் அமர்லிசஸ் லில்லி. ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். பல்பு சைஸ் இது தான். இதில் ஒரு பல்பு நீங்கள் கரெக்டாக பராமரித்து வந்தீங்கன்னா 1 இயரில் நிறைய பல்ப்ஸ் மல்டிப்ளை ஆகும். தேர்டு ஸ்பைடர் லில்லி பல்ப். இதில் ஒரு பல்பு கொடுக்குறேன். இதன் பூக்கள் இப்படி தான் இருக்கும். பல்பு சைஸு தான் பார்த்துக்கோங்க. நான் எல்லா பல்புமே லீஃப் கட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா பல்பு நடும்போது இலைகள் கட் பண்ணிட்டு தான் நம்ம பல்பை பிளான் பண்ணணும். அதுதான் பல்பு பிளான் பண்ணுற கரெக்டான ப்ராசஸ். அப்புறம் பல்பு நடும்போது பல்போட கழுத்து பகுதி மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி நடுங்க. அப்புறம் வாட்டரிங் ஒவ்வொரு தடவையும் மண் நல்லா ட்ரை ஆன பிறகு தண்ணீர் விடுங்க. இந்த பல்பு எல்லாமே தண்ணீரை அதோட பல்பில் சேமித்து வச்சுருக்கோம். நீங்கள் அடிக்கடி தண்ணி விட்டிங்கன்னா பல்பு அழுகி போயிடும். மழை சீசனில் மட்டும் பாட்டில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. 4th கேண்டிடா ரெயின் லில்லி. இதோட பல்ப் சைஸ் பாருங்கள். இதில் 3 பல்ப்ஸ் கொடுப்பேன். 5th பிங்க் ரெயின் லில்லி. இதுதான் பல்ப் சைஸ். இதுலேயும் 3 பல்ப்ஸ் கொடுப்பேன். இந்த காம்போவில் டோட்டலாக 9 பல்ப்ஸ் வரும். ஃபஸ்ட்டு க்ரீனம் லில்லி. இதில் ஒரு பல்பு கொடுக்குறேன். அமரலிசஸ் லில்லி 1 பல்ப். ஸ்பைடர் லில்லி 1 பல்ப். கேண்டிடா ஒயிட் ரெயின் லில்லி 3 பல்ப். பிங்க் ரெயின் லில்லி 3 பல்ப். மொத்தம் 9 பல்பு 199 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். கொரியர் சார்ஜ் 60 ருபீஸ். இந்த பல்ப்ஸ் எல்லாமே நிறையவே எங்கள் கிட்டே இருக்குது. நீங்கள் எப்போ வேணும்னாலும் வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.